வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதி ரோஹினிகிட்ட வராங்க. ரோஹினி இங்கே பாருங்கள், நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் உங்ககிட்ட வேலை செய்ய சொல்லியிருந்தேன். அவன் என்னுடைய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸ்கூல் லைஃப்பில் ஒன்றாவே படித்தோம். காலேஜ் தான் வேறு காலேஜ் படித்தாலும் இப்போ வரைக்கும் என்கிட்ட டச்சில் இருக்கான். அதனால் அவள் கல்யாணத்துக்கு நான் தான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுபோல் பார்லர் வேலைக்கும் கொடுத்துருக்கேன். பார்லர் வேலை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். டெக்கரேஷன் வேலை மீனாட்ட கொடுத்துருக்கேன். மீனா சூப்பராகவே பண்ணிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. ஆனால் உங்கள் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஸ்ருதி இப்படி சொல்கிறீங்க? நான் எவ்வளோ நாளாக இந்த பார்லர் வேலை பார்க்கணும் தெரியுமா? இந்த மீனாலாம் இப்போ தான் பண்ணுறாங்க. அதுபோக அவங்ககிட்ட பெரிய பட்ஜெட்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது. நான் எவ்வளோ பெரிய பட்ஜெட்னாலும் பண்ணுவேன். அப்படிங்கும்போது ஸ்ருதி சிரிக்கிறாங்க. ஏன் ஸ்ருதி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேலை எவ்வளோ பெரிய வேலை, எத்தனை ஆட்கள் வேணும்? நீங்கள் முகத்தை அழகுபடுத்துறதுக்கு க்ரீமை போட்டு சரி பண்ண போகிறீங்க. இது என் வேலை பெரிய வேலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படிங்கும்போது ஸ்ருதி, பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்து அன்றைக்கி ரொம்ப சொகச்சோன்னு இருக்கணும்னா, ஜெகஜோதியாக இருக்கணும்னா நாங்கள் ரெடி பண்ணால் தான் முடியும். அப்படிங்கும்போது ரோஹினி, நீங்கள் உங்கள் சைடில் சொல்கிறீங்க, ஆனால் டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கும்பாங்க. எல்லாருமே அதில் செல்ஃபி எடுப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சமானது என்னதுன்னு பார்த்தா டெக்கரேஷன் வேலை தான். மாப்பிள்ளை பொண்ணுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா பொண்ணோட மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் பார்ப்பாங்க. மற்றபடி டெக்கரேஷனையும் பார்க்க தானே செய்வாங்க. அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் சொல்ல வரல, என் வேலை நான் பெரிய வேலைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி, பெரிய வேலையாக இருக்கட்டும், ஆன்ட்டி சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அதான் ஆன்ட்டி எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே. அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்காதுங்க ரோஹினி. வேலைங்கிறது நம்ம பார்க்குறது. ஆன்ட்டி சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இப்படிலாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஆன்ட்டி திடீர்னு உங்களை போகக்கூடாதுங்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கும்போது ஆன்ட்டி தான் சொல்லிட்டாங்களா, வேலைக்கு நான் எந்த எதுவும் சொல்லலை, ரோஹினி போகலான்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, 18 அந்தேதி கல்யாணம், நீங்கள் ஜம்முன்னு பண்ணிடுங்க. அப்படிங்கும்போது நான் பண்ணிடுறேன் ஸ்ருதி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதான் இவங்க தான் கான்டாக்ட் நம்பரு, பேர் இது தான், பேசுங்க, முன்னாடியே பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணி பேசுகிறாங்க. ஸ்ருதி தான் அவங்க நம்பர் கொடுத்தாங்க. பார்லர் வேலை சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசணும். அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்துடுங்க, சரிங்களா? வந்து நல்லா பண்ணி கொடுத்துருங்க, என்ன அமௌண்ட்டு கேட்குறீங்களோ நாங்கள் தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு நேர்லேயே சொல்லணும்னா சொல்லிடுறேன், ஃபோனில் கூட என்ன அமௌண்ட்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க, ஸ்ருதி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ஸ்ருதிக்கும் ரொம்ப துமுறு தான். அந்த மீனா கூட சேர்ந்து ரொம்பவே கொழுப்பாகி போச்சு. அந்த மீனா அந்த ஸ்ருதிக்கு தேவையான சமைச்சு கொடுக்குறது, வைக்கிறது, இந்த ஸ்ருதிக்கு சிங்சா பாடுறது, எல்லா வேலையும் பண்ணுறாங்க அந்த மீனா அப்படின்னு நினைக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மீனா தான் எதிராக தெரிஞ்சாங்க. இப்போவும் அந்த ஸ்ருதியை வச்சுக்கிட்டு ரொம்ப எதிராக நினைக்காங்க. ஆனால் உள்ளபடியே இந்த ரோஹினி தான் சிங்ஸ் ஆடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த விஜயா கூட சேர்ந்து இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. என்ன கேட்டால், நேர்மையான போகிற ஆளுகளுக்கு சரியாக இருக்கிறவங்கள பிடிக்கும். தவறாக போகிறவங்களுக்கு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு அவங்க யாரை பார்த்தாலும் தப்பாக தெரியும். அந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த ரோஹினி. அப்போ அந்த கல்யாண நாள் வருது. ரோஹினி டெக்கரேஷன் வேலைக்கு ஆள் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. மீனா வீட்டில் இல்லை. அப்போது ஸ்ருதிட்டு கேட்குறாங்க, என்ன மீனா கிளம்பிட்டாங்களா? அப்படிங்கும்போது, நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. மீனா உங்களை கூப்பிட்டாங்க உங்கள் ரூம் வாசலில் இருந்து. ரோஹினி நீங்களும் அங்கே தானே போகிறீங்க, வாங்க சேர்ந்து போயிடலான்னு சொல்லி வாசல்லேருந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் சவுண்டே விடலை, அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, இங்கே பாருங்கள், ஒரே கல்யாண வீட்டு வேலைக்கு தான் நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஆனால் நான் போகிறது வேறு, அவங்க போகிறது வேறு. அவங்க வேலைக்கு செய்கிற ஆட்களெல்லாம் ஒரு வண்டியில் ஏறிட்டு போவாங்க, நான் ஒரு காரில் போவேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது ரோஹினி? நம்ம ஒரு இடத்துக்கு போனது எப்படி போனானே? அப்படிங்கும்போது ஸ்ருதி, நீங்கள் பெரிய பணக்காரங்க, நீங்கள் எப்படி போகணும், அதுக்குள்ளே கெத்தில் போகணும். அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கெத்துங்கிறது நம்ம நினச்சிக்கிறது தான். ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேரணும், எப்படி போய் சேர்ந்தானே? மீனா ஆட்டோவில் தான் போனாங்க அப்படிங்கிறாங்க. சரி, நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை நானும் அங்கே தான் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஒரு ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் டெக்கரேஷன் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்லிட்டு, ரோஹினி நீங்கள் அந்த பார்லர் வேலையை பாருங்கள், நான் கிளம்பட்டுமா? அப்படிங்கும்போது ஸ்ருதி, இருந்து போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே மீனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நைட்டு யாருமே இல்லை.
அப்போ விஜயா வந்து ஏங்க பாருங்கள் வீட்டில் ஒருத்தையும் வரல, மருமகமார் 3 பேருங்க வரல அப்படிங்கும்போது, எங்கே பாரு விஜயா, மீனா வந்து ஃபோன் பண்ணி சொன்னா, இன்றைக்கி டெக்கரேஷன் வேலை இருக்குமாம்மா, அதனால் நைட்டு தங்கி காலைல தான் அம்மா வருவோன்னு சொல்லிட்டான். முத்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ரோகிணி பார்லர் வேலைக்கு போயிருப்பா, நீ ஒழுங்காக அவட்ட பேசலை, உன்ட்ட பதில் சொல்லியிருக்க மாட்டான், என்கிட்டையும் சொல்லலை. மனோஜும் பேசலை, அவள் யார்கிட்ட சொல்லுவாள்? சுருதி பிள்ளை அங்கேருந்து ரவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் பண்ணி நான் மீனாக்காவோட இருந்துட்டு காலையிலே வந்துடுவேன் அப்படின்ட்டுருக்கா. அப்படிங்கும்போது ஏங்க இந்த சுருதிக்கு என்னங்க வந்துடுச்சு? இந்த மீனா எதை செஞ்சாலும் அவள் கூடவே போயிட்டுருக்கா. மீனா வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு வந்து அந்த சுருதியை பயன்படுத்துகிறா. அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாங்க. விஜயா உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ இல்லை மீனாவும் முத்துவும். அவங்களால இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனமாக தான் இருக்குமோ தவிர்த்து அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க பெரிய தியாகத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, யாருமே இருக்கும் போது அவங்களோட அருமை தெரியாது, தியாகம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. இந்த வீட்டில் முத்து மீனாவும் ஒரு மாதம் இல்லைன்னா அன்றைக்கி நீங்கள் தெரியும், இந்த முத்து மீனா இல்லைன்னா இந்த வீட்டில் என்ன பாடுன்னு. ஏன் ஒரு நாள் மீனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் சமைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டியே. ஆனால் அந்த பிள்ளை என்ன எப்படி போனாலும் என்ன சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கோம். வேணாலும் பாரு நைட்டு சாப்பாடு ரொம்ப தெளிவாக பண்ணி வச்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது டைனிங் டேபிளில் தேடி பார்க்குறாங்க. சாப்பாடு எல்லாமே சமைச்சிருக்குது. பார்த்தியா விஜயா, எல்லாமே சமைச்சு வச்சுட்டு தான் போகும். அது போக காலையிலே வந்தோன்னா ரெஸ்ட் எடுக்குமான்னு பார்த்தா இல்லை. காலையில் சாப்பாடெல்லாம் சமைச்சி வச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் தூங்குறதுக்கு இடமே இல்லாமல் எங்கனையாவது உட்காந்து ரொம்ப அசதியில் உட்காந்துருக்கும். நம்ம மனம் கேட்காம தான் சரி நம்ம ரூமில் போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளை மீனா பிள்ளை. அந்த மீனா பிள்ளையும் முத்தையும் எதையுமே சொல்லாத அப்படிங்கும்போது, ஆமாங்க அவங்கள தள்ளி தூக்கி வச்சு ஆடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போதேம்மா எனக்கு வயிறு பசிக்கு அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி எதுவும் ஃபோன் பண்ணாலா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஃபோன் பண்ணியிருக்கேன், நான் தான் ஃபோனை எடுக்க மாட்டேன், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா அவட்ட ஃபோனும் பேசக்கூடாது கடைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஃபோனும் பேசலை கடைக்கும் வர சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. நீ தான்டா என் பிள்ளை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் யாருமே இல்லை. முத்து வந்து ஹாலில் உட்காந்துட்டு என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பான். அப்படிங்கும்போது அவள் ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் போயிருக்காளாம், உன் பொண்டாட்டி ஏதோ பார்லர் வேலைக்கு போயிருக்காளாம். இந்த 2 வேலையுமே வந்து சுருதி தான் அமர்த்தி கொடுத்துருப்பா அவளுக்கு அப்படிங்கும்போது, ஏம்மா அப்போ இந்த சுருதி இந்த புரோக்கர் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டே அவன் ஃப்ரெண்டாண்டா, நீ தான் அன்றைக்கி கேட்டல அப்படிங்கிறாங்க. ஓ சரிம்மா நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் அண்ணாமலை கூப்பிட்றாங்க. டே மனோஜ் இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரவி வந்தான், சாப்பிட்டான், அவன் பாட்டில் வேலையை பார்க்க. ஆனால் நீ ஏன்டா எப்படி இருக்க அப்படிங்கும்போது, என்னப்பா என்ன பண்ண அப்படிங்கிறான். உன் பொண்டாட்டி சாப்பிட்டாலா சாப்பிட்லன்னு என்னென்னு ஃபோன் பண்ணி கேளு. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அவளுக்கும் மன உளைச்சல் இருக்கும்ல. நம்ம புருஷன் நம்மளை என்ன ஏதுனே கேட்கணும்னு நினைப்பாளா நினைக்க மாட்டாளா அப்படிங்கும்போது, ஏங்க நான் தான் மனோஜ்கிட்ட கரெக்டாக சொல்லி வச்சுருக்கேங்க அவட்ட பேசக்கூடாதுன்ட்டு. அவள் வாயில் வர்றது எல்லாமே பொய் என்ன, அதனால் அவங்ககிட்டலாம் வந்து மனோஜ் பேச மாட்டான் அப்படிங்கும்போது, விஜயா மனோஜ் மட்டும் உண்மையாகவே எல்லாத்தையுமே பேசினானா? நம்ம வீட்டு பணத்தை வச்சுக்கிட்டே கடையை ஆரம்பிச்சுக்கிட்டே மாமனார் பணம்னா, வீட்டில் உள்ள பணத்தை எடுக்கிறது, நீனவனும் சேர்ந்து மீனா நகையை கொண்டு என்ன செய்யலை, மீனா போட்டு நகையை நீ கொண்டு விற்கலையா, விற்றுட்டு அதை சமாளிக்கலையா அப்படிங்கும்போது, ஏங்க அதெல்லாம் வேறு கதைங்க. என்ன வேறு கதை? அதையும் ஏமாத்து கதையில் தான் வரும். என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதங்க. டேய் மனோஜ் ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறோம். சரிப்பா அப்படின்னு. டேய் மனோஜ் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவங்க அப்பா சொன்னோன்னே கேட்பாங்கிற அப்படிங்க. சரி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணுறாங்க. டே முத்து சாப்பிட்டீங்களா எல்லோரும் அப்படிங்கிறாங்க. அப்பா கல்யாண வீட்டில் அது சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, சாப்பிட்டோம்பா. மீனா டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்ருக்கா. நம்ம பார்லரம்மா அந்த பார்லர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சுருதி பிள்ளை வந்து இவங்ககிட்ட எல்லாருக்கும் பேசி கொடுத்து சந்தோஷமாக இருக்குது, அதுவும் சாப்பிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அங்கே ரெஸ்ட்டு கிடைக்காது, சீக்கிரம் வேலையை முடிச்சு வீட்டில் வந்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே வேலையை ரொம்ப சிறப்பாக முடிச்சிடுறாங்க டெக்கரேஷன் வேலையை மீனா. அங்கே பார்லர் வேலையை விடிய கிழமையே பொண்ணு அழைச்சி போகிறதுக்கு பொண்ணுக்கு டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு பொண்ணை அழைச்சி கூட்டி போயிடுறாங்க கல்யாண மண்டபத்துக்கு. அப்போ கல்யாண மண்டபத்தில் 11 மணிக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு முன்னுக்கிட்டு ஒரு 10 மணிக்கு பார்லர் வேலை செய்யணும். அப்போ மறுபடியும் ரோகிணி பார்லர் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கல்யாண பொண்ணு தன்னுடைய திருமணத்துக்கு வைக்கப்பட்ட நகை எல்லாத்தையுமே கலத்தி வைக்காங்க. 2-3 நெக்லஸ் இருக்குது. அதுக்கு எதை போடுறதுனே அதுக்கு தெரில. அப்போது ஒரே மாதிரி 2-3 மாடல் இருக்குது, எதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நான் வந்து பார்லர் வேலை பண்ணி முடிச்சோன்னா உங்கள் முகத்துக்கு எது சரியாக இருக்குமோ அதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லர் வேலை சூப்பராக செஞ்சுட்டு சொன்னால் இந்த நெக்லஸ் போடுங்க,
வேறு எதுவும் போடாதாங்க, உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வளையல் கிளையல் எல்லாத்தையும் போட்டு ஒரு 4-5 நெக்லஸ் அப்படியே இருக்குது. அப்புறம் வளையல், கம்மல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 பவுனுக்கு மேலே நகை வந்து போடாமையும் இருக்குது. அப்போ ஒரு பெட்டியில் ஓரமாக வச்சிடுறாங்க. வச்சுட்டு பொண்ணு அழைச்சி கூட்டி போயிடுறாங்க கல்யாணத்துக்கு. அப்போ ரோகிணி மட்டும்தான் ரூமில் இருக்காங்க. ரூமை பூரா சுற்றி பார்க்காங்க, கேமரா இருக்கா இந்த ரூமில் அப்படின்னு பார்க்குறாங்க. கேமரா இருந்த மாதிரி தெரியல. ரோகிணிக்கு தெரியுற மாதிரி அதில் கேமரா இல்லை. அந்த ரூமில் வந்து ஒரு செல்ஃப் இருக்குது. அந்த செல்ஃபில் ஒரு பேனாவில் தான் கேமரா வச்சுருக்குறாங்க. அது ரோகிணிக்கு சுத்தமாக தெரியல. சரி கேமரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 39 பவுன் நகையில் ஒரு 50 பவுன் நகையை அப்படியே ஆட்டையை போடுதாங்க. போட்டு தன்னோட பேக்குக்குள்ளே அள்ளி வைக்காங்க. அள்ளி வச்சுட்டு இவ்வளோ நகை வச்சுட்டு போகிறாங்க, அப்போ எவ்வளோ நகை இவங்ககிட்ட இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே இது பண்ணுறாங்க. சரி ரைட்டு, இதை நம்ம எடுத்துக்கலாம். பார்லர் செஞ்சதுக்குள்ளே பேட்டா வந்து நம்ம ஸ்ருதிகிட்ட வாங்கிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணாங்க. ஸ்ருதி, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது எவ்வளோ ரோகிணி வருது அப்படிங்கிறாங்க. உடனே இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிடுறேன், நான் என் ஃப்ரெண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே விஜயா, என்ன எங்கே போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பார்லர் வேலை முடிச்சிடலாம், எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கிடச்சிது ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டா அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மீனாவும் பார்த்துட்டு என்ன இப்படி எங்கள் அம்மா வந்து வந்ததும் வராதமாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே ஆண்டி, அது அக்கௌண்ட்லேயே அனுப்பிட்டாங்க, அக்கௌண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த கார்டை கொடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த கார்டை கொடுத்துட்றாங்க. ரோகிணி ரூமில் போய் என்ன இந்த ஆண்டி நம்ம வேலைக்கு போனதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை அப்படியே வாங்கன்னு நினைக்காங்களா? அப்போ எனக்கு எப்படி செலவுக்கு வரும்? எங்கள் அம்மாவுக்கும் கிறிஸுக்கு நான் எப்படி கொடுப்பேன்? நான் என்ன பண்ணுறது? எனக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, நம்மகிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்குது. இந்த 50 பவுன் நகை வந்து நம்ம கண்டிப்பாக அதை விற்று இதை காசாக்கிடணும். ஆனால் அந்த 50 பவுன் நகை வந்து அவங்க பெரிய வசதிக்கு பெரிய பொருட்டு இல்லை. சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். எப்படியும் ஸ்ருதி வந்து ஈவினிங் வந்து சொல்லுவாங்க, நகை வைக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தெளிவாகிக்கணும். உடனே நம்ம நினச்சக்கூடாது, விற்கக்கூடாது. இதே இது அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம பாட்டில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம விற்ற வேண்டியதான், 2 நாள் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க இந்த ரோகிணி. இங்கே சாயந்தரம் கல்யாணம் வரவேற்பு எல்லாம் முடிஞ்சு ஸ்ருதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ரோகிணி, உங்களுக்கு பணம் ஏறிடுச்சுல அப்படிங்கிறாங்க. ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கும்போது மீனா நடந்ததை சொல்லுதாங்க. அந்த ரோகிணி வந்ததும் வராதமாக அத்தை வந்து நீ வேலை செஞ்ச பணத்தை கொண்டா அப்படி இப்படின்னு கேட்டு காடை வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது, அது எப்படி ஒரு ஆள் வேலை செஞ்சு அவங்க வாங்குவாங்களா? இவங்க என்ன கணக்கா பிள்ளையா? வாங்கி வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்களா? இதை நான் கேட்டே ஆவேன் அப்படிங்கிறாங்க. சுதி, இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. நம்ம கேட்டோம்னா அந்த ரோகிணி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு என் விஷயத்தில் தலையிடுவீங்க, என் வீட்டுக்கார விஷயத்தில் தலையிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்கள் சொல்லுவதும் சரி தான். அந்த ரோகிணி எவ்வளோ பட்டாலும் திருந்த ஆள் கிடையாது. அதுபோக நம்ம ஏதாவது பண்ணோம்னா வீம்புக்கு நம்மகிட்ட கேள்வி கேட்கும். சரி, அவங்க பார்த்த வேலைக்கு நம்ம பைசா கொடுத்தாச்சு, அது அவங்க பைசா அவங்க மாமியார்கிட்ட கொடுக்காம போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நைட்டு எல்லாம் சாப்பிடுதாங்க. ஸ்ருதி எதையுமே சொல்லலை. ஏன்னா அங்கே இந்த வீட்டில் நகை காணாமல் போயிருக்குங்கிறது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சிருச்சு. அவங்க நல்ல வசதி. இப்போதைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் 2-3 நாளைக்கு. ஏன்னு கேட்டாக்கா, கல்யாணம் நடந்திருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க வந்திருப்பாங்க. நம்ம தெளிவாக பேசினோம்னா பெரிய இடத்துல சரி தவறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் அதை பற்றி எதுவுமே பண்ணலை. 2 நாள் ஆகுது. 3ஆவது நாள் வந்து பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க, ஏங்க நகை ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50 பவுன்கிட்ட தான் காணாமல் போயிருக்கு. ஆனாலும் இந்த 50 பவுன் மேட்ரு கிடையாது. யார் நம்ம வீட்டில் வந்து எடுத்தால் நம்மளுக்கு தெரியணும்லாங்க, நாளைக்கு நம்ம அவங்கள்ட்ட தெளிவாக இருக்கணும்ல அப்படிங்கும்போது, சரி ரைட்டு, மண்டபத்துக்கு போய் அங்கே கேமரா பதிவு இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, இந்த ரூமில் கேமரா இருக்கா அப்படிங்க, இருக்குது. அந்த செல்ஃபில் ஒரு பேனாமா இருக்குல்ல, அதில் கேமரா வச்சுருக்குறோம். இந்த ரூமில் வச்சா சரியாக இருக்காது, அப்படி வச்சா தான் மாடலாக இருக்குன்னு வச்சுருக்குறோம், அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த கேமராவில் பார்லர் வேலை பண்ண அந்த பொண்ணு தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட சொல்லுறாங்க. பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பார்லர் வேலை செய்கிறதுக்கு அனுப்பிவிட்டவங்க வந்து ஸ்ருதி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி தான் அந்த பொண்ணு அனுப்பிவிட்டது அப்படின்னு. ஸ்ருதி தான் அனுப்பிவிட்டதா? ஸ்ருதி பெரிய வசதி பொண்ணு, அந்த பொண்ணு அனுப்பிவிட்ட பொண்ணு எப்படி இருக்குது அப்படிங்கும்போது, ஏம்மா பார்லர் வேலை செய்கிறவங்க ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஸ்ருதிகிட்ட உடனே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட பேசுகிறாங்க. ஸ்ருதி, பார்லர் வேலைக்கு யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னா யார் அப்படிங்கிறாங்க. என்னோடய வீட்டுக்காரோட அண்ணனை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, அவர் வீட்டுக்காரர் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, இவங்க சொந்தமாக பார்லர் வச்சுருந்தாங்க, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காதீங்க,
அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் வேலை பார்க்கக்கூடிய அந்த ரோகிணி வந்து நகையை எடுத்திருக்காங்க, வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற, ஆமாம் நகையை எடுத்திருக்காங்க, என்ன பண்ணுறது அதான் ரொம்ப யோசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நான் வேணா கேட்கட்டுமா அப்படிங்கும்போது, இல்லை ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, கேட்டிங்கன்னா பிரச்சனையாக இருப்பது, உங்களுக்குள்ளே எதுவும் வருத்தம் வந்துடாமல் அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், ஏற்கனவே அவங்ககிட்ட ஏதாவது கேட்டால் எங்கள் விஷயத்தில் தலையிடாதுங்க, என் விஷயத்தில் ஏன் தலையிடுதீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அது தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, சுற்றி உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம், வேலை செய்கிறதுக்கு கூலியை கொடுத்தாச்சு, அந்த வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது இப்போ எல்லாரோடைய பொறுப்பு. ஆனால் இவங்க வந்து அதை களவாங்காங்கன்னா எவ்வளோ தூள் இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள், நான் இந்த விஷயத்தில் நான் யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்லுதாங்க. இப்படி அந்த ரோகிணி வந்து அந்த கல்யாண வீட்டில் பொண்ணோட நகையை எடுத்திருக்காங்களாம். இப்போ தான் பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லுதா, என்ன பண்ணுன்னு தெரில அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, பேசாமல் அப்பாட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு பலகுரல் சொல்லுவாங்க. முத்துங்க பாருங்கள், ஏற்கனவே இந்த வீட்டில் நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லுதீங்க வைக்கிங்கன்னு சொல்லுதாங்க, இந்த வரிசையில் என்னையும் சேர்ப்பாங்க, விட்டுருங்க, அது எப்படி போகுதோ அதே பாதையில் நம்ம பயணிப்போம் அப்படிங்கும்போது, இல்லை இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கும்போது, இப்போ மட்டும் என்ன முத்து செய்ய முடியும், ரோகிணிக்காக தெரியணும், இது சின்ன பிள்ளைத்தனமாக அப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு ரவி எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு இந்த விஷயம் இவங்க பேசிகிட்டு இருந்தால் வச்சது தெரியல, அவங்க பாட்டு சந்தோஷமாக தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது, இன்றைக்கி ஏதாவது தகவல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க 2-3 நாளாக இதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கொடுக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் வீட்டில் போய் கேட்காங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணும் என் பொண்ணும் பெரிய ஃப்ரெண்டு, நம்மளாம் நல்லா பணக்காரங்க, 50 பவுன் பெரிய மேட்டர் கிடையாது, உங்கள் பொண்ணு அனுப்புன அந்த பார்லர் ஆள் வந்து இப்படி செஞ்சுட்டு கேட்டால் சுருதி வாழ போன வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குதுன்னு சொல்லுதாங்க. சுருதிகிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் அந்த வீட்டில் சம்மந்தாரு, உங்களை கேட்காம செய்ய வேண்டாம் தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னோடனே வாசுதேவனுக்கு இது அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணாமலை குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் உரிய கொடுக்கணும், நெருக்கடி பண்ணணும், என்னத்தையாவது பண்ணணும், அதிகப்படுதுன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாசுதேவன் விடுவாரா, விடவே மாட்டார். அப்படி இருக்கும்போது சுதாட்ட சொல்லிக்கிட்டு, சுதா இதை கண்டிப்பாக அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச உயரதிகாரி இருக்கார், அந்த வீடியோவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசி நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போங்க, இந்த வீடியோவை நான் நிறைய சேனலில் கொடுத்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா சேனல்லையும் அது ஒளிபரப்பாகுது. டிவி, பேப்பர், லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் வந்தது, எல்லா செல்லையும் வருது. இதை பார்த்துட்டு சுருதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதை அப்படி மீனாவுக்கு முத்துக்கும் பார்வர்டு பண்ணுறாங்க. அவங்க பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணிக்கு இது தெரியல, ஏன்னா ரோகிணி வீட்டுக்குள்ளே இருக்காங்க, செல்லையுமே சரியாக பயன்படுத்தலை. இது மனோஜ் செல்லுக்கு வருது. மனோஜ் இதை பார்த்துட்டு ரொம்பவே அரண்டுறாங்க. அரண்டோன்னு நேரமாக எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கடா இருப்பேன், இப்போ நடனப்பள்ளியில் இருக்கேன், பாரதி வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் உடனே வரேம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா ஒரு முக்கியமான கதைம்மா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை மனோஜுக்கு வந்து சந்தோஷ் பணம் எதுவும் வெயிட்டாக போட்டு விட்ருப்பாரோ, அதை என்ன பண்ணலாம், கடங்காரங்களுக்கு கொடுக்கலாமா, அடுத்தப்போ எதுவும் பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்க வரேன். நான் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க. வந்தோடனேம்மா இந்த வீடியோ பாருங்கம்மா அப்படிங்க. டேய் வீடியோ கார்டாக வந்தேன் அப்படிங்கிறத பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த விஜயா ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க. இந்த ரோஹிணி தான் எடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி கால் பண்ணாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் டபார்னு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அந்த நேரத்தில் தான் ரோஹிணி வந்து நகையை ஒரு கடையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. விற்று காசெல்லாம் வாங்கி பையில் வச்சிடுறாங்க. பையில் வச்சுட்டு ஆண்டி கூப்பிட்டீங்களே சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டியா, ஏன் ஆண்டி கல்யாண வீட்டில் பொண்ணுக்குள்ளே நகையெல்லாம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியுமா, ஊருக்கே தெரியும்டி, ஃபோனை வைடி அப்படிங்கிறாங்க. செல் எடுத்து பார்க்காங்க, பூரா பயங்கர வைரலாக இருக்குது, ஏகப்பட்ட பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆளை விடவே விடாதீங்க அப்படி இப்படிங்கும்போது அந்த நகையை விற்ற அந்த நகை கடைக்காரரும் பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த கல்யாண வீட்டில் எடுத்துட்டு நம்மகிட்ட வந்துருக்கா அப்படின்னு சொல்லி மாமா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடாடனோடனே தகவல் அதிகாரிகளுக்கு சொல்லிடுறாங்க. அதிகாரி கேமரா பார்த்து இந்த பொண்ணு எங்கே போச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணிக்கு என்ன சின்னே தெரில, ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக விஜயா வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜயா வீட்டில் போனோன்னா விஜயா பலார்னு வாங்குதாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ நாங்கள் வெளியில் எப்படி தலையை காட்டுறது, பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு ஏமாத்தினேன், இப்போ கடைசியில் இப்படி தான் வந்து ஆட்டை போட்டு அலைவியா அப்படிங்கும்போது ரோஹிணி உனக்கு பக்கமாக இல்லை அப்படிங்கும்போது
மனோஜ் என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க, அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது கடன் கொடுத்துடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா கொடுத்த, அதையும் என்கிட்ட சொல்லலை வைக்கலைங்கும்போது முத்து மீனா எல்லோரும் விடுங்க விடுங்க அப்படிங்கும்போது, டேய் உனக்கு என்னடா அப்படின்னுட்டு இருக்காரு மனோஜ். டேய் இந்த விஷயங்களுக்கு முன்னாடியே தெரியும், உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தோம், அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, இந்த முத்து மீனாவில் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, எங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை நீ சொல்லுதும் சரி தான் முத்து, நீங்கள் எது சொன்னீங்கன்னா எங்கள் விஷயத்தில் தலையிடுதாங்கன்னு சொல்லுவாங்க. ஏம்மா ரோகிணி இதெல்லாமா பண்ணுவேன் அப்படிங்கும்போது ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. அப்போ நகைக்கடைக்காரர் கரெக்டாக அந்த வீட்டு அட்ரஸுக்கு வந்துடுறாங்க. சார் அண்ணனுக்குள்ள அந்த பொண்ணு தான் வந்து என் நகைக்கடையில் வந்து நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு போனது அப்படிங்கும்போது, சார் இது விசாரிக்கணும் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை குடும்பம் மொத்தத்தில் ஸ்டேஷனில் போய் நிற்கு. அப்போ வாசுதேவன் வராங்க. வந்து அண்ணாமலையை எந்த அளவுக்கு நம்ம டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு, என்ன அண்ணாமலை பணக்கார மருமகன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு பிள்ளைய வந்து கெட்டிட்டியே, அதை சமாளிக்கணுங்கிறதுக்காக பார்லர் வேலை பார்க்குற இடத்துல பூரா ஆட்டையை போட சொன்னீங்களா, நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. வாசுதேவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. என்னது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதேன், அதான் டிவி பேப்பர் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் வருதே, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, உங்கள் குடும்பத்தோட மானம் அப்பா கப்பலில் பறக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வீட்டு கதையை அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இப்பேற்பட்ட குடும்பத்தில் அவனுக்கு இருக்குன்னு அவசியமே கிடையாது, நீ ஒரு நிமிஷம் அங்கே இருக்க வேணாம், கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம், மாப்பிள்ள நீங்கள் கிளம்புங்க நம்ம காரில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. எந்த காரில் ஏறணும், நான் பைக் வச்சுருக்கேன் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்க. உங்கள் வீடு இல்லை மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம், எப்பா நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், வரல நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கும் அசிங்கமாக தான் இருக்குது, எங்கள் பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வருது, அதனால் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீ கிளம்பு அப்படிங்கும்போது, எப்பா எனக்கு எல்லாமே தெரியும், நான் அந்த கல்யாண பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏன் இப்படி பண்ணேன், நாஸ்கா பண்ணது பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாமான்னு கேட்கும்போது உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து அப்படி பண்ணாங்க, இதை வந்து பெரிய விஷயமாக்கி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லி இப்படி சொல்கிறேன், இப்படி பண்ணியிருக்காங்க விட முடியுமா, அந்த பிள்ளை வந்து சம்மந்தி குடும்பத்துலேயும் தான் பண்ணியிருக்குது, பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு ஏமாற்றிருக்குது, இப்போ என்னன்னா கல்யாண வீட்டிலே ஆட்டையை போட்டிருக்குது, இதே மாதிரி எத்தனை இடத்துல ஆட்டையை போட்டிருக்கோமோ தெரியல, அதை வச்சுக்கிட்டு தான் பணக்காரி எதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான்னு புரியல அப்படிங்கும்போது விஜயா திருதுன்னு முழிக்காங்க. உடனே சுதா சொல்லுதாங்க அவங்க பொண்ணுக்கு, என்ன சம்மந்தியம்மா பெரிய பணக்கார வீட்டு மருமவா அப்படி இப்படின்னு நீங்கள் இப்படி பண்ணுறது பொண்ணை தான் நீங்கள் உங்கள் பையனுக்கு மூத்த பையனுக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிங்களா அப்படிங்கும்போது விஜயாவால் எதுவுமே பேச முடியல. உடனே முத்து சொல்கிறாரு, ஏற்கனவே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மனம் நொந்து போயிருக்காங்க, தயவுசெய்து கிளம்புங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, அதான் நிற்கும், சுதாவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சுதா போகிற போக்கில், என்னங்க நம்ம ஸ்ருதி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறா அப்படிங்கும்போது, இங்கே பாரு இப்போதைக்கு அண்ணாமலை குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இன்னும் ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்பி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ருதிக்கே தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் இருந்தால் பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வெயிட்டாக நினைஞ்சிருந்தேன், உள்ளே அனுப்பிடுவேன் அப்படிங்கும்போது, அதை எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்க, அழகாக பண்ணலாம், ஏதாவது ஒரு மோசமான பொருளை முத்து காரில் கொண்டு ஏற்றிட்டு டபார்னு கடையில் போய் அந்த சாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லி முத்து அனுப்பி விட்டாக்க, டபார் நம்ம ஒரு அதிகாரிட்டு சொல்லி காரில் அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்கான்னு சொல்லி காரையும் லாக் பண்ணி விட்றான்னு, அதை நம்ம பெரிய நியூஸ் ஆக்கி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்க, அழகாக பண்ணலாம் பாட்லரு அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி பார்த்து பேசுவோம்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சம்மந்தமாக யோசனை கேட்காங்க, பண்ணிடலாம் சார் அப்படி சார் இப்படி சாருங்காங்க. இங்கே எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க அண்ணாமலை, இல்லை சார் விட வாய்ப்பு இல்லை, பெரிய லெவலில் நியூஸ் ஆகிட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. சொல்லி பெட்டிஷன் கொடுத்தவங்க கூட சமரசத்துக்கு போய் தயாராக இருக்காங்க. ஆனால் விஷயம் பெரிய விஷயமாக போனதுனால யாரும் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே அப்புறம் வந்து ஸ்ருதி அவங்க தெரிஞ்ச அதிகாரிலாம் பேசினோன்னே சரி பெட்டிஷன் கொடுத்தாலும் சரின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை ஒப்படைச்சாச்சு, பணத்தையும் ஒப்படைச்சாச்சுன்னு சொன்னேன். ரோகிணியை வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. ரோகிணியை பார்த்து விஜயா கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுதவா நாளைக்கு இந்த வீட்டில் உள்ள பொருள் எடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கும்போது, என்னன்ட்டு இப்படி சொல்கிறீங்க, உங்கள் பையனும் நீங்களும் வந்து இந்த வீட்டில் உள்ள நகையை மீனாவுக்கு வச்சுருந்த நகையை நீங்கள் எடுத்து இது பண்ணலையா வைக்கலையா, நான் மட்டும் தான் அப்படி பண்ணிட்டேனா, நான் அப்படி என்னத்தை பெருசாக பண்ணிட்டேன், மனோஜ் கஷ்டப்பட்டு தான் தானே பண்ணேன் வச்சேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயாங்க பாரு ரோகிணி இப்படி பண்ணதுக்கு காரணம் நீனும் மனோஜ் தான் அப்படி, என்னங்க நானாங்க போய் எடுக்க சொன்னேன் அப்படிங்கும்போது, விஜயா நீங்களும் ஒரு வாட்டி அவளுக்கு இப்படி செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு நீங்களே எடுத்துக்காட்டாக இருந்திருக்கீங்க ஒன்று, ரெண்டாவது மனோஜ் கஷ்டப்பட்டு தான் ஏதோ ஒரு வகையில் பண்ணலான்னு குறுக்கு வழியில் இந்த பிள்ளை பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறேன், ஏமாங்க பாரு நேர்மையான வழியில் போனால் முன்னேறது ரொம்ப நாள் ஆகும்,
அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்மளுக்கு மறுவாதியம் இருக்குது. ஆனால் குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் முன்னேறிடலாம், அதில் சந்தோஷமும் கிடைக்காது, நல்ல பேரும் கிடைக்காதும்மா. அதனால் நேர்மையான வழியில் போகணும். இப்போ மாடியில் ரூம் கட்ட முடியாமல் முத்து மீனாவும் என்ன செய்தாங்க, கஷ்டப்படுதாங்க. ஆனால் அவங்க குறுக்கு வழியில் எதுவும் போய் சம்பாதிக்கலையாம்மா. நேர்மையான வழியில் மீனா வந்து வியாபாரம் பார்க்குறா, டெக்கரேஷன் வேலை பண்ணுறா. ஏன்னா எல்லா ஒன்றை விட அதிக கல்யாண வீட்டுக்கு டெக்கரேஷன் வேலை பண்ணுறா. ஆனாலும் எந்த வீட்லேயும் இந்த மைனஸ் வரலை. இந்த மாதிரி வரக்கூடாது. சுருதி வீட்டில் மீனாவை அபாண்டமாக சொன்னாங்கனாக்கா அது வந்து நம்மளை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்கன்னு உனக்கே தெரியும். கெட்ட பேரை ஏற்றிடக்கூடாதுமா. இந்த பேரை மாற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியல. விஜயா உன்னை வீட்டிலேருந்து வெளில போகாத அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் இன்னுமே நீ இப்போதைக்கு நீ வீட்டை விட்டு வெளில போனாலும் உனக்கும் சங்கடம் எங்களுக்கும் சங்கடம் அப்படி இருக்குது. இந்த வீட்டிலேருந்து யாருமா வெளில போக முடியும்? நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி வாக்கிங் போவேன். எல்லோரும் கேட்பாங்களாம்மா, என்ன பதில் சொல்லு இப்படிலாம் பண்ணலாமாம்மா அப்படிங்கும்போது என்னங்க இவட்ட கேட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு தேவையில்ல, அனுப்ப சொல்லுங்கள், அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. விஜயா இதை விட வேறு மாதிரி வரும். இப்போ அந்த பொண்ணு எடுத்துச்சு, இது கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி வருது. நாளைக்கு இந்த பொண்ணை உடனே வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்கன்னு இது ஒரு நியூஸாக வரும். அதனால் தேவையில்லை விடு அப்படிங்கும்போது, இல்லைங்க இன்னும் இந்த வீட்டில் தான் சரி வராது. டே மனோஜ், இப்படி போட்ட பொண்டாட்டி உனக்கு வேணுமா அப்படின்னு யோசிட்டா. உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இவ தான் உனக்கு கடைசி பொண்டாட்டி நினச்சிக்கிட்டு இருக்க போறியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எப்போ இப்போ ஊரறிய இது பண்ணாலும் இனிமேல் சரி வராது. நாளைக்கு இவன் கடை பக்கத்தில் வந்தாலும் கடையில் ஏதாவது ஆட்டை போடுவாங்கன்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரும் அப்படிங்கும்போது, முத்துடே என்னடா பேசிகிட்டு இருக்கு, அது உன் பொண்டாட்டிடா, உனக்காக வந்து தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுது அப்படிங்கும்போது, டே நானடா பண்ண சொன்னேன் அப்படிங்கும்போது அப்படி சொல்கிறாரு. டேய் மனோஜ், வீட்டில் நீ எத்தனை வாட்டியும் ஆட்டை போட்டிருக்க, நம்ம சின்ன பையன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாமோ செஞ்சுருக்க, அதெல்லாம் பெருசு இல்லை, அதெல்லாம் வந்து தப்பு இல்லை. ஆனால் அண்ணி பண்ணது மட்டும் தப்புன்னு, சரி அண்ணி பண்ணது தப்பு தான், இன்னும் பண்ணாதன்னு புத்திமதி சொல்லப்பார். அதுக்காக உன் கடைக்கு வந்தால் ஆட்டை போட்டுருவாங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்களும் அப்படி பேசுகிறீங்க, நான் அப்படி பண்ண காரணமே நீங்கள் தானே. நான் வந்து ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலைக்குள்ள பணத்தை உங்கள் அம்மா வாங்கிக்கிறாங்க, அதுபோக அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் கார்டை வாங்கிக்கிறாங்க, நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன், அது போக உங்களுக்கு நான் ஆத்திர வசதி கடனுக்கு எதுக்கு தரணுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால தான் அப்படி பண்ணேன். என் கையில் 5 ரூபா காசு வேண்டாமல் நானும் கையில் காசு வச்சு நல்லா செலவு பண்ணாள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இன்னும் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கடைக்கு வரக்கூடாது அப்படிங்கும்போது விஜயா சொல்லுவேன், என்னடா அவட்ட கொஞ்சிட்டு இருக்க, அவன் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, ஏய் வெளியே போடி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளுங்க பாரு விஜயா, இப்போ தானே இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. சுருதி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குன்னா அது பெருசாக எடுத்து பேசுதாங்க. நீ கண்டிப்பாக அதை வெளியே அனுப்புனா கண்டிப்பாக இது கதையாக வச்சு பேசிக்கிட்டு அதை ஏதாவது சங்கடப்படுத்துவாங்க. விடு, நான் ரோகிணி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரூமுக்கே போகாமல் ஹாலிலே உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை என்ன இதில் உட்காந்துருக்காங்க, ரூமுக்கு போ அப்படிங்களப்பா, நான் ரோகிணி இருக்க இடத்துல வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, நீ முதல்ல நேர்மையாக இருந்திருக்கணும், கூட இருக்கிறவங்க நேர்மையாக இருப்பாங்க, நீ நேர்மையை கற்றுக் கொடுக்கல யாருக்குமே. அதனால் நீலாம் வந்து அதை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ரூமுக்கு போ அப்படிங்கும்போது, ஏங்க என் பையன் இன்னும் அந்த ரூம் போக மாட்டான், டே மனோஜ் ஏன் ரூமில் போய் நீர் இன்னும் நம்ம ரூம்லேயே தூங்கிட்டோங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை சொல்லுதாங்க, இங்கே பாரு விஷயா, எல்லாம் உங்களுக்கு பெரிய பாவம், அந்த பிள்ளை தப்பு செஞ்சுட்டு இன்றைக்குள்ள சூழ்நிலையில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இன்னும் இந்த மாதிரி செய்யாது, அதனால் மன்னிச்சு வாழ சொல்லு அப்படிங்கும்போது, இல்லைங்க அதை நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன், எதை ஏற்றுக்கிட்டாலும் கலவண்டதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, உன் மோனை மட்டும் எத்தனை வாட்டி கலவண்டாலும் ஏற்றுக்கிறேன், நீங்களும் தான் நான் கூட சேர்ந்து கலவண்டேன், இப்போ உங்களை நாங்கள் ஏற்றுக்கக்கூடாதுல்ல, அப்போ உங்களை மன்னிச்சு சராசரியாக ஏற்றுக்க தானே செய்தோம் அப்படிங்கும்போது அந்த ரோகிணி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் ஏற்றுக்கவே மாட்டேன், என் வீட்டிலே இருந்துட்டு இப்படி பண்ணும்போது நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. சொல்லி முடிஞ்சோன்னா பாட்டி நான் ஊருக்கு கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் உங்கள் அம்மாவை கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு மாமியார் எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மா தானே நீ கேட்ப அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே முத்து கால் பண்ணி, முத்து நான் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன், கூட வாடா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க, வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து நான் விஜயா அங்கே பாரு, ரோகிணி பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டா, நம்ம கிராமத்துலேருந்து எல்லா பக்கமும் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு என்கிட்ட கூட ஒரு ஆள் சொன்னாங்க, என்ன அண்ணாமலை சொல்லுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், அதனால் அண்ணாமலை சொல்லும்போது சரின்னு கேட்டுக்கிட்டேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு, நேர்மையான வழியை வந்து அவன் புருஷனும் காட்டி கொடுக்கல, நீனும் காட்டி கொடுக்கல, தவறான வழியில் போனாலும் நம்மளுக்கு வந்து நல்ல சீக்கிரம் சம்பாதிச்சு பணத்தை பெருசாக ஆக்கிடணும், பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அந்த பிள்ளை பண்ணியிருக்கு, இன்னும் அந்த பிள்ளை பார்லர் வேலைலாம் செய்ய வேண்டாம் என்ன அப்படிங்கும்போது, சரி அவளை வீட்டு விட்டு அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னது வீட்டு விட்டு அனுப்பிடலாம், அவன் மனோஜ் பொண்டாட்டி எப்படி அனுப்புவா,
அதெல்லாம் அனுப்ப முடியாது. இன்னும் அவங்க ஃபர்னிச்சர் கடையை அவங்க 2 பேரும் நடத்தட்டும். அடுத்த இடத்துக்கு போனால் தானே ஒரு மைனஸ் விழுதுங்காங்க. அவங்க இடத்துக்கே சேர்ந்து போட்டோம் அப்படிங்கும். இல்லை அத்தை, அவள் ஃபர்னிச்சர் கடைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் போகக்கூடாது? அவன் மனசு பொண்டாட்டி தானே போவா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா, நான் ஒன்று சொல்லுவேன் அதை கேளு அப்படிங்கிறாங்க. இங்கே பாட்டி ஒன்று சொல்லுறதை கேட்டு விஜயா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.